வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், பி டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர், தாவரவியல் பாட்னி. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 மார்க் தான். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மார்க் 1 மார்க் கேட்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்லேருந்து கேட்பாங்க, இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் நல்லா படிச்சிருப்போங்க. ஸோ அதிலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு இன்டீரியர் கேட்பாங்க. மெயினாக புக் பேக் நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. புக் பேக்லேருந்து நமக்கு 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி, பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம 2 மார்க் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க்லாம் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இது அந்த 3 கொஸ்டின் பேப்பர்லையுமே கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 16வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியங்கள் என்றால் என்ன? பாக்டீரியங்களால் தாவரங்களுக்கு உண்டாக்கும் நோய்கள் ஏதாவது இரண்டினை எழுதுக. வாட் இஸ் ஆர்கி பாக்டீரியா? நேம் எனி 2 பாக்டீரியல் பிளான்ட் டிசீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாச கோட்பாட்டை கூறுக. ஸ்டேட் த புரோட்டோபிளாசம் தியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்டிஸ் நீராவி போக்கு என்பது ஒரு தேவையான தீமை என கூற காரணம் யாது? ஒய் கார்டிஸ் said it the transmission necessary of evil, give the reason. போல்ட்டிங் வரையறுக்கவும். டிஃபைன் போல்ட்டிங். தளப்பொருள் பாஸ்பரிகரணம் என்றால் என்ன? வாட் இஸ் சப்ஸ்ட்ரேட் பாஸ்பாரிலேஷன்? ஹெர்பேரியத்தின் பயன்கள் ஏதேனும் 4 எழுதுக. ரைட் எனி 4 யூசஸ் ஆஃப் ஹெர்பேரியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம்க்கு இடையே உள்ள வேறுபாடு. இது பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேயும் நம்ம கேட்குறாங்க, 2 மார்க்லேயும் கேட்குறாங்க, 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிச்சிருங்க. ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம்க்கு இடையே உள்ள ஏதேனும் 4 வேறுபாடுகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏறுகுடி எவ்வாறு தண்டு ஏறுகுடியிலிருந்து வேறுபடுகிறது? ஹவு ரூட் கிளம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டெம் கிளம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில தாவரங்கள் உப்பு நீரில் வளர இயலுமா? உன் விடையினை விவாதிக்கவும். கேன் மேங்க்ரூவ் ட்ரீஸ் கோர் இன் ஃபார் சால்ட் வாட்டர்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு. ஸோ 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 33 கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 6 × 3 18. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னட்டோசோம்கள் என்றால் என்ன? பிரிம்ப்ரிஃபைலி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஸோ ரெண்டுமே இன்டீரியர் தான். வாட் இஸ் மேக்னட்டோசோம்? வாட் ஆர் பிம்ப்ரிஃபைலி? கிவ் ஆன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டோ ஸ்டீல் பற்றி குறிப்பு வரைக, மேலும் அதன் வகைகளை கூறுக. ஸோ ஸ்டீல் ரிலேட்டடாக நமக்கு 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கில் புரோட்டோ ஸ்டீல்னா என்ன, ஆக்டினோ ஸ்டீல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதனால் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இக்காபானா என்றால் என்ன? இன்டீரியர் தான் இதுவும். வாட் இஸ் இக்காபானா? வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி. வேரின் பண்புகள் 2 கூறுக. Draw and label parts of regions of root. Write any 2 characters features of stem. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வளர்சிதை மாற்ற பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அமினோ அமிலம், கரிம அமிலம், நச்சுக்கள், லென்டிக்கல், மருந்து பொருட்கள், அல்கலாய்டுகள். ஸோ இந்த மாதிரியும் நமக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. Give the examples for following metabolites: amino acids, organic acid, toxin, lecithins, drugs, alkaloids. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோமின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். Draw the structure of chromosome, label and parts. நைட்ரேட் ஆதல் நிகழ்வில் நைட்ரோசோமோனஸ் மற்றும் நைட்ரோபாக்டரின் பங்கு யாது? ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரோசோமோனஸ் அண்ட் நைட்ரோபாக்டர் டியூரிங் த நைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். அடுத்து 32 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். கிரான்ஸ் உள்ளமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் கிரான்ஸ் அனாட்டமி? செல் சுவாசித்தலின் நிலைகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டிலும் ஒரே மாதிரியாக உள்ளன. உன் விடையினை விவாதிக்கவும். ஸ்டேட் வெதர் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஸ்டேஜஸ் இன் சிமிலர் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 2 மார்க் 3 மார்க் பார்த்தோம். இந்த 2 மார்க் 3 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மெயினாக இதில் இருக்கக்கூடிய கம்பல்சரி
2 மார்க்லேயும் சரி 3 மார்க்லேயும் சரி நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஷினில் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும், கிளைட்டோரியா டிர்னேஷியா மலரின் பண்புகள் கலைச்சொற்களை விவரிக்கவும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து மைட்டாசிஸின் சிறப்பியல்புகளை எழுதுக. டிஸ்கிரைப் த ஃப்ளவர் கிளைட்டோரியா டெர்னேட்டா டேர்ம்ஸ். ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். இந்த ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஏவின் அமைப்பை விவரிக்கவும். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏவோட டைப்பு அந்த 8வது பாடத்தில் இந்த 2 கொஷின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. இருவித்திலை தாவரத்தண்டின் 2ஆம் நிலை வளர்ச்சிக்கும் இருவித்திலை தாவரவேரின் 2ஆம் நிலை வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாட்டுன்னு எழுதுக. ஸோ இன்டீரியரில் கேட்டாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெம்முக்கும் டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டைம் இப்படி ஒரு கொஷின் கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செகண்டரி க்ரோத் இன் டைகாட் ரூட் அண்டு ஸ்டெம். ஸோ ஒரு இன்டீரியர் கொஷினை மேக் பண்ணி கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் யாவை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் லெசனில் 5 ஹார்மோன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஜிப்ரலின், ஆக்சின், சைட்டோகைனின், எத்திலின், ஏபிஏ. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அல்லதில் நமக்கு பிளாஸ்மா சிதைவு வரையறு மற்றும் இதன் முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின். எக்ஸ்பிளைன் பிளாஸ்மாலைசிஸ் அண்ட் ரைட் த சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான வினா. 37 வந்து பார்த்தீங்கன்னா C3 மற்றும் C4 தாவரங்களின் வேறுபாடுகளை எழுதுக. ஸோ C3 C4 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஆற்றல் செயல் கடத்துதல்னு இருக்கும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு, பேசிவ் டிரான்ஸ்போர்ட், அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணில்லா வளர்ப்பு முறையினை படம் வரைந்து விளக்குக. ஸோ மண்ணில்லா வளர்ப்பு முறையினை படம் வரைந்து விளக்குங்கிறது ஹைட்ரோபோனிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்காங்க. ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில்லா வளர்ப்பு, சாயில்லெஸ் growth அப்படின்னு சொல்லுவோம். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C3 பிளான்ஸ் அண்ட் C4 பிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த அக்கௌண்ட் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ் வித் அண்ட் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருவித்திலை இலையின் உள்ளமைப்பை விவரிக்கவும். குளுக்கோஸ் உடையும் மாற்று வழி பாதையின் பெயர் என்ன, அதில் நடைபெறும் வினைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த அனாட்டமி ஆஃப் டைகாட் லீஃப். ஸோ நமக்கு கண்டிப்பாக டயக்ராம் ரிலேட்டடாக ஒரு 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த அனாட்டமி ஆஃப் டைகாட் லீஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைகாட் லீஃபு, டைகாட் ஸ்டெம்மு, டைகாட் ரூட்டு, இந்த 3ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டயக்ராம் கேட்பாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் வேவ் ஆஃப் குளுக்கோஸ் பிரேக் டவுன். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் இன்வால்வ் இட். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இது 4வது கொஸ்டின், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஷின்லாம் அடுத்து வந்து அப்லோட் பண்ணுவோம். புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும், இன்டீரியர் என்னென்ன படிக்கணும், அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காத வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.